அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, த கிரிட்டிக்கல் ஃபேக்டர் இன் இந்தியாஸ் கிளீன் எனர்ஜி ஆம்பிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் ஃபேக்டர் இன் இந்தியாஸ் கிளீன் எனர்ஜி ஆம்பிஷன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜிய நோக்கி ஒரு டிரான்சிஷன நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். லைக் நம்ம வந்து பார்த்தோம்னா, நம்ம ஒரு சில டார்கெட்ஸ்லாம் வச்சிருக்கோம். நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட பஞ்சாமிர்த் டார்கெட்ஸ்லாம் குடுத்திருக்காரு. நெட் ஜீரோ அப்படிங்கிறத 2070ல அச்சீவ் பண்ணணும். 2030க்குள்ள 500 ஜிகாவாட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜிய வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். இந்த மாரியான டார்கெட்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த மாரியான டார்கெட்ஸ்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ப ஒரு கிளீனான எனர்ஜிய நோக்கி நகரணும் இல்லையா? ஸோ ஃபாசில் ஃபியூயல்ஸோட டிபெண்டன்ஸ கம்மி பண்ணும். கச்சா எண்ணெய் அந்த மாரியான விஷயங்கள், அடுத்ததா கோல் இந்த மாரியான விஷயங்கள், நிலக்கரி போன்ற அந்த விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் நம்ப டிரான்சிஷன் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு மாற்று அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதற்கு மாற்றாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு லித்தியம், கோபால்ட் இந்த மாரியான மினரல்ஸ நம்ம ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படி சொல்லி சொல்றோம். இது எல்லாமே இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது. ஏன் அதிகமா தேவைப்படுது? எப்படி நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோல் தேவைப்படுது. பெட்ரோல் வேணும்னா நம்ம கச்சா எண்ணெய் அ இறக்குமதி செஞ்சாகணும். அந்த கச்சா எண்ணெய நம்ப மத்த நாடுகள் கிட்ட இருந்து தான் இறக்குமதி செய்றோம். ஏன்னா, நம்ம கிட்ட கச்சா எண்ணெய்க்கான வளங்கள் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அதே மாரி தான் இப்ப நம்ப பெட்ரோல் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லருந்து டிரான்சிஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு முக்கியமா என்ன தேவைப்படுது? அ அந்த எலக்ட்ரிசிட்டிய ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பேட்டரி. அந்த பேட்டரியில பயன்படுத்தக்கூடியது என்ன? நமக்கு நெறைய மினரல்ஸ வந்து பயன்படுத்துறாங்க. எக்ஸாம்பிள்க்கு லித்தியம்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த லித்தியம்லாம் எங்கேருந்து வருது? இந்தியாவுல இருந்தே நம்ம லித்தியம் எடுத்து பேட்டரியெல்லாம் உருவாக்குறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்தியா இந்த லித்தியம் அப்படிங்கிற விஷயத்தையும் இம்போர்ட் தான் பண்றோம். இத தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு சொல்றோம். இது எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். இறக்குமதி தான் செஞ்சுகிட்டு இருக்கோம். அப்ப ஒரு டீசல் இன்ஜின் இருக்கு அப்படின்னா, அங்க க்ரூட் ஆயில நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா, அந்த பேட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய லித்தியமையும் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல நமக்கு இந்த ஒரு விஷயத்த பார்க்கணும். அதே மாதிரி அ இந்த லித்தியம் ரிசர்வ்ஸ்லாம் நம்ப இறக்குமதி பண்றனால இன்னொரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிரான்சிஷன் அந்த கிளீன் எனர்ஜியை நோக்கி போகக்கூடிய அந்த டிரான்சிஷன் டிலே ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஏன்னா எல்லாத்தையுமே நம்மனால இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அட் எ பாயிண்ட் நம்ப இந்தியாவிலேயே இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கா? அப்படிங்கிறத நம்ப ஒரு ஒரு கட்டத்தில அதுக்கான வேலைகள பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அத பத்தி தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேவா? இந்தியா வந்து கிளீன் எனர்ஜிய நோக்கி போகணும்னா, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்லாம் இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரியா? ஸோ எதுக்காக இந்த கிளீன் எனர்ஜி இருந்துச்சு? ஐ மீன் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கிளீன் எனர்ஜிய நோக்கி போயிருவோம் அப்படின்னா, கரெக்ட் கண்டிப்பா போயிரலாம். ஓகேவா? ஸோ லித்தியம், கிராஃபைட், கோபால்ட் இந்த மாரியான விஷயங்கள்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணலாம். சோலார் பேனல்ஸ்ல யூஸ் பண்ணலாம். விண்ட் டர்பைன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அதுலேருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸா வச்சுக்கலாம். இந்த மாரி நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. கிளீன் எனர்ஜி அப்ளிகேஷன்ஸ் நெறைய இருக்கு. ஆனா, அதுக்கு என்ன தேவை நமக்கு? இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஆனா, இப்ப அதிகமா இந்தியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, முக்காவாசியான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ நம்ம சைனா கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே ரிசர்வ்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நமக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண பண்ண தான் தெரிய வரும். சரியா? அப்ப கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இந்தியால இருக்கா? இல்லையா? அது ரிலேட்டடா அரசாங்கம் என்ன பண்றாங்க? ரேர் எர்த் எலமெண்ட்ஸ இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுத்திருக்காங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெப்ஸ் என்னலாம் எடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் திங் இந்தியாவிலேயே ரிசோர்ஸஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப 2023ல ஒரு முக்கியமான டிஸ்கவரி இருந்துச்சு. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிட்டத்தட்ட 5.9 மில்லியன் டன்ஸ் ஆஃப் லித்தியம் ரிசோர்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? இதுவே இந்தியாவோட தேவைகளுக்கு ஒரு 20, 25 வருஷத்துக்கு போதுமான அளவு தேவைப்படக்கூடிய கிரிட்டிக்கல் ஐ மீன் லித்தியமோட ரிசோர்ஸ். சரியா?
ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ ஒவ்வொன்னா எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசி அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அத 2021ல வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பாலிசி, இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்டோட அமெண்ட்மென்ட் 2023, நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் 2025ல வந்த நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். இது எல்லாமே என்ன ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இந்த சுரங்கங்கள் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சுரங்கங்கள வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு சுரங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான கட்டமைப்பு, அதுக்கு தேவையான எக்யூப்மென்ட்ஸ், உபகரணங்கள் இது எல்லாமே தேவைப்படும். ஸோ அந்த மைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட்மென்ட்ட பண்றது. ஓகேங்களா? அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷன அதிகப்படுத்துறது. ஓகே. இப்ப மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 2023ல அமெண்ட் பண்ணி, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஐ மீன் இந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்குள்ள பிரைவேட் பிளேயர்ஸ வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த மாரி பிரைவேட் என்டைட்டீஸ்க்கு வந்து நம்ப லைசென்ஸ் வந்து குடுக்கறது. இந்த மாரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்தியா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாலிசி லெவல்ல. நேஷனல் மினரல் பாலிசி, நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன், அடுத்ததா மைன்ஸ் ஆக்ட்டோட அமெண்ட்மென்ட் இந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் வைஸாவும் ஒரு சில நடவடிக்கைகள நம்ம எடுத்திருக்கோம். என்ன நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கபில் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். கனிஜ் விதேஸ் லிமிடெட் 2019ல வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல எங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, அத வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுமோ, அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கபில் அப்படிங்கிற அமைப்பு. 2019ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரியா? இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் பார்க்கிறப்ப, ஒரு அமைப்பு ரீதியான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அத சார்ந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நமக்கு திட்டங்கள் வாயிலாக இத ப்ரமோட் பண்றாங்க. லைக் இப்போ எலக்ட்ரிக் மொபிலிட்டி புரமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்கு. 2024ல வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அடாப்ஷன வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அடாப்ஷன அதிகப்படுத்தணும்ன்றப்ப, இன்டைரக்ட்டா இந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறத 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த வேஸ்ட் மேனேஜ்மென்ட் எதுக்காக பண்றாங்கன்னா, அதிலிருந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணி வேஸ்ட் இப்ப பேட்டரீஸு அந்த மாரியான காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அத ரீசைக்கிள் பண்ணி, அதிலிருந்து எவ்வளோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ நம்மனால ரெக்கவரி பண்ண முடியுமோ, அத ரெக்கவரி பண்ணி ரீசைக்கிள் பண்ணணும். இந்த மாரியான நடவடிக்கைகளும் இந்தியாவுல எடுக்கப்பட்டுட்டு தான் வருது. இதெல்லாம் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். ஓகேவா? ஸோ, அ ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து இனஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூல தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இன்னும் என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மைனிங் அண்ட் ப்ராசஸிங் செக்டார வந்து அப்கிரேட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் க்ரூஷியல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சுரங்கத்துக்கான கட்டமைப்பு வசதிகள், ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டீஸ், ப்ராசஸிங் ஃபெசிலிட்டீஸ் ஒரு மினரல் எடுக்கிறோம்னா, அது ப்ராசஸிங் ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ வச்சு நம்ப அப்கிரேட் பண்ணணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர மாடர்னைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. இன்வெஸ்ட்மென்ட்ன்னு வரப்ப தான் இந்த இடத்துல கவர்ன்மென்ட்டோட ரோல் வந்து இன்கிரீஸ் ஆகுது. என்ன பண்ணலாம்? சப்சிடீஸ வந்து குடுக்கலாம். இன்சென்டிவ்ஸ வந்து குடுக்கலாம். இந்த மாரியான வேலைகள பண்ணலாம். அதே மாரி ட்ரிபிள் பி மாடல் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ப வந்து அதிகப்படுத்தலாம். இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னா, நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் உள்ள வருது. பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து அ அவங்களுக்கு வந்து அனுமதி குடுக்குறப்ப, அவங்க மாடர்ன் டெக்னாலஜிஸ கொண்டு வருவாங்க. அ இன்னோவேஷன வந்து கொண்டு வருவாங்க. ஃபாரின்ல இருக்கக்கூடிய முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ இந்தியாவுல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ரீசைக்ளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல கிட்டத்தட்ட 4,000,000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட்ட நம்ம ஜெனரேட் பண்றோம். கிட்டத்தட்ட 4,000,000 அளவுக்கு அந்த வேஸ்ட் ஜெனரேட் பண்ணாலுமே,
நம்ம ஒன்லி 10% தான் அத ரீசைக்கிள் பண்றோம். அப்ப பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரூல்ஸ் இந்த மாரி வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரூல்ஸ்லாம் ஸ்ட்ரிக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. சரியா? ஸோ இந்தியாவோட எனர்ஜி டிரான்சிஷன்க்கு வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அதனால தான் என்னன்னு குடுத்துருக்காங்க. தி கிரிட்டிக்கல் ஃபேக்டர் இன் இந்தியாஸ் கிளீன் எனர்ஜி ஆம்பிஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப அதுக்கு அரசாங்கம் என்னலாம் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு எதுக்கு அது தேவை? நீட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கவர்ன்மென்ட் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்து நமக்கு பாலிசி வைஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்கா, ஆ ஸ்கீம்ஸ் ப்ரமோட் பண்றது மூலியமா என்னலாம் பண்ண வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். சரியா? ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் ஏரியா இன் டெர்ம்ஸ் ஆஃப் குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ்ல. இப்ப கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. அதே மாரி இதுல பார்த்த இந்த எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஸ்கீம்னா 2024, நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படின்னா 2025, நேஷனல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசி அப்படின்னா 2016, ஆ கபில் அப்படிங்கிற அமைப்பு எதுக்காக இருக்கு? எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? இது எல்லாமே பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தேவைப்படும். சரியா? அடுத்தது ரோட் டூ ஜெண்டர் ஈக்விட்டி இன் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைம் அண்ட் டைம் அகைன் இந்த டாபிக் வந்து அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஜெண்டர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிள்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹையர் ஜுடிஷியரில லைக் சுப்ரீம் கோர்ட்ல ஜெண்டர் ஈக்வாலிட்டிய கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்? லாங் டெர்ம் ஸ்டெப்பா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இது 2யும் பொறுத்து அங்க இருக்கக்கூடிய விமன் ரெப்ரசன்டேஷன பார்க்கறப்ப, ஆ டோட்டல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட்ல ஒன்லி 14% தான் விமன் ஜட்ஜஸா இருக்காங்க. மொத்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள்ல வெறும் 14% மட்டும் தான் பெண் நீதிபதிகள் வந்து இருக்காங்க. இதுவே சுப்ரீம் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, 34 ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. அந்த 34 ஜட்ஜஸ்ல ஒரே ஒரு விமன் ஆ மட்டும் தான் இருக்காங்க. ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அவங்க மட்டும் தான் இருக்காங்க. சரியா? அப்ப விமனோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது இதுலருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது வந்து ஹையர் ஜுடிஷியரில. ஆனா லோயர் ஜுடிஷியரில பார்த்தீங்கன்னா, விமனோட ரெப்ரசன்டேஷன் ஓரளவுக்கு அக்செப்டபிள் லெவல்ஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட அ லோயர் ஜுடிஷியரில 38% வந்து விமன் ரெப்ரசன்டேஷன் வந்து இருக்கு. ஜட்ஜஸா வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க? இந்த ஆர்டிக்கிள்ல விமன் ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம் சொல்றாங்க அப்படின்னா, கொலீஜியம் சிஸ்டம சொல்றாங்க. கொலீஜியம் சிஸ்டம் இருக்கனால தான் அது டிரான்ஸ்பேரன்ட்டா இல்ல. என்ன கிரைட்டீரியாஸ பேஸ் பண்ணி ஜட்ஜஸ வந்து ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா எலிவேட் பண்றாங்கன்றது தெரியல. இந்த மாரி நெறைய ஃப்ளாஸ் அப்படிங்கிறது இந்த கொலீஜியம் சிஸ்டம்ல இருக்கு. சரியா? ஒரு ப்ராப்பர் கிரைட்டீரியாஸ் கிடையாது. டிரான்ஸ்பேரன்சி கிடையாது. நமக்கு வந்து அ ஒரு ஆர்பிட்ரரி டெசிஷனா தான் இருக்கு. அவங்க சொல்றது மட்டும் தான் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியல. ஒரு டாப் 4 ஜட்ஜஸோட அந்த ஒப்பீனியன்ஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட்டையே வந்து லீட் பண்ணுது. இந்த மாதிரியான குறைபாடுகள் நெறையாவே இருக்கு. கொலீஜியம் சிஸ்டம்ல. ஸோ ஒரு அண்டர் பிரிவிலேஜ்டா இருக்கிறவங்க, ஒரு வல்னரபிள் கம்யூனிட்டில இருந்து வர்றவங்க, ஆர் எல்ஸ் விமன் இவங்கலாம் ஜுடிஷியரில ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கிறதுக்கு மேஜர் ஃபேக்டர் கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்ல வராங்க. அத தாண்டி நம்ம நெறைய ஃபேக்டர்ஸ வந்து சொல்லலாம். ஆ மேபி அ பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டடீஸ்ல விமனோட என்ரோல்மென்ட் கம்மியா இருந்திருக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆ விமன வந்து எலிவேட் பண்ற அளவுக்கு ஆ பேட்ரியார்க்கியல் நார்ம்ஸ் அதிகமா இருந்தனால கூட நமக்கு என்ன பண்ணியிருக்கலாம், இந்த ஒரு விமன வந்து ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜாவோ, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவோ எலிவேட் பண்றதுக்கு அது ஒரு ஃபேக்டரா கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? அதுதான் ஒரே ஃபேக்டர் கிடையாது. அந்த மாரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருந்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப என்ன ஒரு ப்ரொபோசல இந்த ஆர்டிக்கிள்ல பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு லோயர் கோர்ட்ட பொறுத்தவரைக்கும் இப்ப 38% இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அங்கலாம் எக்ஸாமினேஷன பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, ஜட்ஜஸ வந்து செலக்ட் பண்றாங்க. ஒரு எக்ஸாமினேஷன்னு வரப்ப அந்த இடத்துல ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வரப்போகுது. அ அந்த எக்ஸாம கிராக் பண்றவங்க ஆட்டோமேட்டிக்கா போயிரலாம். அப்படிங்கிறப்ப இது போத் மென் அண்ட் விமன்
ஆர் எல்ஸ் 3 ஜெண்டர் எல்லாருக்குமே வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட வந்து கிரியேட் பண்ணுது. இதே மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம ஏன் ஹையர் ஜுடிஷியரிக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொஸ்டின். ஓகேவா? ஆர்டிகிள் 312 நமக்கு இருக்கு. அத பயன்படுத்தி நம்மனால என்ன பண்ண முடியும்? ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். இந்த எக்ஸாம் ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறத உருவாக்கி ஒரு எக்ஸாம் இன்கேஸ் நடத்துறாங்க அப்படின்னா, அவங்கள நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படிங்கிற போஸ்டிங்ல அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா, இதுக்குமே நெறையா அ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரீசென்ட்டா நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அம் ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணா விமனோட ரெப்ரசன்டேஷன், வல்னரபிள் கம்யூனிட்டீஸோட ரெப்ரசன்டேஷன் இன்கிரீஸ் ஆகும் ஜுடிஷியரில அப்படிங்கிற ஒரு சஜஷன குடுத்திருப்பாங்க. ஆனா போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் தென் பார் அசோசியேஷன்ல இருக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சஜஷனுக்கு வந்து அ அவங்களோட அப்போசிஷன வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு எக்ஸாம் மூலியமா ஜட்ஜஸ வந்து நம்ம ரெக்ரூட் பண்றப்ப, ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரீசன பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஜுடிஷியரில எக்ஸிகியூட்டிவோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து அதிகமாயிரும் அப்படிங்கிற ஒரு அ ஒரு அப்போசிஷன வந்து குடுத்திருந்தாங்க. சரியா? ஆனா இது கம்ப்ளீட்லி ட்ரூவா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஒரு ஆர்கியுமென்ட்ட அப்படியே நம்மனால ஏத்துக்க முடியாது. ஏன்னா, நமக்கு லோயர் ஜுடிஷியரில ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜட்ஜஸ வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப லோயர் ஜுடிஷியரில பண்றத ஏன் ஹையர் ஜுடிஷியரில பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல பிரசன்ட் பண்றாங்க. அப்ப ஹையர் ஜுடிஷியரில நம்ம எக்ஸாம் மூலியமா எடுக்க முடியும். யுபிஎஸ்சி வந்து சக்சஸ்ஃபுல்லா இயர் ஆன் இயர் அந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறதும் இருக்கு. டைவர்சிஃபைடான கேண்டிடேட்ஸ வந்து நம்மனால செலக்ட் பண்ண முடியுது. கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறதுமே அந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகுது. அப்படிங்கிறப்ப நமக்கு ஜுடிஷியரில ஒரு டைவர்சிஃபைடான ஒரு விஷயத்த ஒரு ஜட்ஜஸ் அ பாப்புலேஷன வந்து கொண்டு வரதுக்காக, நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு ஒரு வே ஃபார்வர்டா நமக்கு சொல்றாங்க. ஸோ, அப்ப யுபிஎஸ்சி கிட்ட அந்த சிலபஸ், ட்ரெய்னிங் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே வந்து சுப்ரீம் கோர்ட் பிரிஸ்கிரைப்டா இருக்கட்டும். சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய அந்த சஜஷன்ஸ பேஸ் பண்ணியே ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடத்தி, உங்களுக்கு ட்ரெய்னிங்குமே சுப்ரீம் கோர்ட் குடுத்துரலாம். எக்ஸாம கண்டக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியா மட்டும் யுபிஎஸ்சி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சஜஷன வந்து இங்க குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த 2 ஆர்டிகிலும் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா இருந்துச்சு. ஸோ, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.